மேம், லாஸ்ட் வீடியோல பிராண்ட் பில்ட் பண்றது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே, அந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? ஓ சொல்லலாமே. பிராண்ட் பில்ட் பண்றதுக்கு மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1 கிளாரிட்டி. முதல்ல நீங்க என்ன ரெப்ரசன்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியணும். நீங்க யாரு, என்ன பண்றீங்க, உங்க ஸ்டைல், உங்க வேல்யூ, உங்க பர்பஸ் எல்லாம் தெளிவா இருக்கணும். ஸ்டெப் 2 கன்சிஸ்டன்சி. பிராண்ட் ஒரு நாள்ல எல்லாம் பில்ட் ஆகாது. டெய்லியும் கன்சிஸ்டண்டா இருக்கணும். அப்போதான் மத்தவங்க உங்களை ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நேத்து ஒன்று பேசிட்டு இன்னைக்கு ஒன்று பேசினா பீப்புள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி தான் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். ஸ்டெப் 3 கம்யூனிகேஷன் அண்ட் கண்டென்ட் டெலிவரி. உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் மட்டும் போதாது, அதை எப்படி ஆன்லைனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ரெட்புல் பிராண்ட் எடுத்துப்போம். அது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான், ஆனால் அவங்களோட ஸ்லோகன் ரெட்புல் கிவ்ஸ் யூ விங்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் கஸ்டமர்ஸ் கடையில் ரெட்புல்லை பார்த்த உடனே இது அந்த ஆட்ல வந்த ட்ரிங்க் தானேன்னு ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணாங்க. இதுதான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸ்டெப் 4 செல்ஃப் பிராண்டிங். இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். பிராண்ட் பில்டிங்கிறது உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு குக்கிங், கோடிங், டிசைனிங் எது தெரிஞ்சாலும் அதை வேர்ல்டுக்கு காமிக்கணும். அதை தான் செல்ஃப் பிராண்டிங்னு சொல்றோம். உங்க டேலண்ட் பெரிய லெவல்ல போகணும்னா முதல்ல நீங்க ஒரு பிராண்ட் ஆகணும். பிகாஸ் இன்னைக்கு விசிபிலிட்டி தான் வேல்யூ.